அஞ்ஞானம் நமக்கு இருக்கிறதுனால மனசில் ஆசைகள் தோன்றுகிறது. ஆசைகள் எண்ணங்களாக பரிணமிக்கிறது. இந்த எண்ணங்கள் தான் உடலில் செயல்களாக வடிவம் எடுக்கிறது. அப்போ இந்த செயல்களை நீ கடந்து போக வேண்டும் அர்ஜுனா. செயல்களை விட வேண்டும் என்றால் எண்ணங்களை விடு, ஆசைகளை விடு, அஞ்ஞானத்தை கடந்து போ. அப்போது ஆத்மாவில் சந்தோஷம் அடையலாம். செயலின் மூலமாக உடலை பயன்படுத்தி, மனதை பயன்படுத்தி, புத்தியை பயன்படுத்தி வெளி உலகத்தில் தேடாதே. இதை விட்டு விட்டு உள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா சந்துஷ்டி, ஆத்ம திருப்தி, ஆத்மரத்தியை அடைவாய். அப்படி அடைந்தவன் யாரோ அவனுக்கு தான் கர்மம் இல்லை. அப்படி அடையாமல் போனால் இப்படி நம்ம கீழே படிப்படியாக கீழே அஞ்ஞானத்தினால் ஆசை, எண்ணங்கள், செயல்கள், அதனால் செய்து கொண்டே இருக்கிற வாழ்க்கையை. இப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன லட்சியத்தை காட்டுறார் அர்ஜுனனுக்குன்னு, செயல்களை செய்து கொண்டே இருப்பது வாழ்க்கையின் லட்சியம் இல்லை. இந்த செயல்களின் மூலமாக செயல்களை கடந்து ஆன்மாவை அடைய வேண்டும். அதுதான் வாழ்வின் லட்சியம்.